ஓகே ஸோ guys நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த மெர்சிடிஸ் இந்த காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ட்ரூ டூவில். ஓகேவா, மெர்சிடிஸ் ஏதோ ஒரு எஸ்எல்ஆர் கிளாஸ் எஸ்எல்ஆர் 300. ஸோ இந்த காரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கிளாசிக்கான கார் guys. ஸோ இந்த கார் வந்து அந்த பேர் மறந்துடுச்சு guys. ஸோ இது வந்து ட்ராக்கில் விட்டுற கார். ஓகேவா, அந்த ட்ராக்கில் தான் இதோட ரேஸ் அதெல்லாம் இருக்குங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி ரேஸ் அதெல்லாம் ஓட்டி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வண்டியை பற்றி சும்மா அப்படியே வெளியே ஓட்டி பார்க்கலாம். ஓகேவா, இப்போ ரிவர்ஸ் இந்த பக்கம் போகிறது கரெக்டாக போயிட்டு நினைக்கிறேன். ஓகே, இப்போ போயாச்சு. ஓகே guys, ஃபஸ்ட்டு பர்சன் போய் அந்த கிளாசிக்கான இன்டீரியரை காட்டுறேன். இதுதாங்க இன்டீரியர் வேறு லெவல் guys. கண்ணாடிலாம் பாருங்கள், கீழே வச்சுருக்கானுங்க, மேலே வைக்காமல். அந்த காலத்தில் அந்த முன்னாடி அந்த சைடில் இருக்க கண்ணாடியும் அந்த பூட்டில் வச்சுருக்கானுங்க guys, அந்த ஃப்ரண்ட் பூட்டில். ஓகேவா, ஸோ இதாங்க இந்த காரோட இன்டீரியர். பெருசாக எதுவுமே இல்லை, அந்த ஓல்டு கார் தானே. ஸோ அந்த இந்த பக்கம் எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கானுங்க. ஸோ ஒரு பெரிய பாக்ஸு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது எக்ஸாஸ்ட். இப்போ பாப்பா ஆகலை. ஓகே, ஆயிடுச்சு, நல்ல வேலை. டைம் ஆகும் நினச்சேன். ஸோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த காரை அப்படியே நம்ம ஓட்டிகிட்டு போய் பார்க்கலாங்க ரேஸ் எப்படி பண்ணுறேன்னு. ஓகேவா, இப்போ உள்ளே போகலாம். ஐயோ, இவனு வரான் கரெக்டான டைமில். ஓகே, இந்த காரை இப்போ நம்ம அந்த வெயிட் பாயிண்ட் ஓடிட்டு போய் ரேஸ் ஓடி பார்க்கலாங்க. இந்த கார் ரொம்ப ஸ்பீட்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் டாப் ஸ்பீட்லாம் டக்குன்னு எடுத்துருங்க. ஆனால் ஹவுஸ் பவர்லாம் ஸ்லோவாக கம்மி தாங்க. ஸோ அந்த டாப் ஸ்பீட் எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். இந்த இடத்துல ஒரு பள்ளம் வருது இந்த ரோட்லேயே. அந்த இது வந்து ஒரு டெசர்ட் மாதிரி காசு. ஐயோ, டேர்னிங் சரியில்லை. இந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுங்க சார், ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு ரோடு காய்ஸ், இடம் காய்ஸ். ஓகேவா, இந்த இடத்துல அப்படியே ஒரு வெயில் அந்த மாதிரி இடம். ஓகேவா, ஓகே இப்போ தாங்க வெளியே இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே வெட்ட வெளியாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு டேர்ன் வருது. என்னடா, ஓகே அவன் நின்ட்டான் நமக்காக. ஸோ நம்ம அப்படியே போயிடலாம். இங்கே அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போகுது கைஸ். அந்த ஸ்பீட் எடுக்கிறவங்க தாங்க கஷ்டம். ஸோ அதுக்கடுத்து அப்படியே வேகமாக பிக்கப் ஆயிரும். அந்த ஸ்டார்டிங்கில் தான் கஷ்டம். ஐயோ, ஏதோ ஒன்று இடிக்கலை, நல்லா வேறு அது பூனை மாதிரி இருந்துச்சுன்னா தெரியல கைஸ். எனிவே நம்ம இப்போ அந்த ஒரு ஸ்டேடியம் மாதிரி தெரியல கைஸ். அங்கே தான் கைஸ் நமக்கு ரேஸ். ஓகேவா, நம்ம அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, ஸ்பீட் அப்படியே டக்குன்னு எடுத்துருச்சு. அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து அப்படியே டக்குனே ஸ்பீட் எடுத்துருங்க. அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி ரேஸை வின் ஆகலாம்னு நினச்சி இந்த கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். ஆனால் நம்ம கூட ரேஸ் பண்ணுற கார்லாம் கிளாசிக்கான காரில் கைஸ், ஒரு வேறு லெவலான ஒரு ஹை பவர் கார்னு கூட சொல்லலாம். எங்கடா இருக்குது நம்மளோட ரேசிங் ஸ்பாட்டு? ஐயோ, ஓகே கைஸ், இங்கே தான் நமக்கு அந்த ஸ்டார்ட் ஆகும் போல் ரேஸு. உள்ளே போயிட்டுருக்கோம், உள்ளே வந்துவிட்டோம். இப்போ பேன் அவுட் பண்ணி போய் டயத்தை ரேஸ் பண்ணலாம், ஏன் தெரில. ஓகே, எனிவே நம்ம ரேஸுக்கு போய் தைக்கலாம், பார்க்கலாம். அந்த லாஸ்ட் டைம் இங்கே பாருங்கள் காசு, கார்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இந்த கார்லாம் தைக்கிறது கஷ்டம், ஆனால் ட்ரை பண்ணலாம். நம்ம பக்கத்தில் இருக்குது ஏதோ ஒரு ஹோண்டா ஆஸ்டா நினைக்கிறேன். எல்லா காருமே வேறு லெவலில் இருக்காது லுக் வைஸ், பார்க்கலாம். இது என்ன கார்? ஹோண்டா. அதுக்கடுத்து முன்னாடி ஏதோ ஒரு கார் வேறு போயிட்டுருக்கு. எல்லோரும் நம்மளோட ஸ்பீடாக போயிட்டுருக்கானுங்க. ஆப்வியஸ்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதாங்க. என்னடா ஒரு கார் ஸ்லோ ஆயிடுச்சு, என்ன கார்னு கூட தெரில. ஓகே, இப்போ கொஞ்சம் எல்லோரும் ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. நம்ம 7th பிளேஸில் இருக்கோம். ஃபஸ்ட் பிளேஸ் போக முடியும் தான் பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ 140 பண்ணிகிட்ருக்கோம். அவங்க ஏதோ ஒரு மாதிரி கம்மியாக பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஓகே, அவங்களோட நம்ம ஒரு மாதிரி கீப்பிட்ட பண்ணி தாங்க வச்சுருக்கோம். ஐயோ, இடிச்சிட்டேன் பிகினிங்லேயே. ஓகே, பின்னாடி காருக்கு ஒரு மாதிரி கேட்சப் பண்ணிட்டே வருது கைஸ். ஸோ நம்ம அதை கேட்சப் பண்ண முடியாமல் போகலாம். இங்கே ஒரு BMW M4 வந்துட்டு தாங்க என் கண்ணுக்கு தெரியுது. ஓகே, இவனும் பின்னாடி வந்துட்டாங்க. ஐயோ, நம்மளோட ஸ்பீடாக போயிட்டுருக்கானே. போயிட்டான். சரி, சுற்றுறாத ட்ராக்கில் விட்டுறது வந்து ஒரு இது கைஸ், ஒரு ட்ரிக்கெல்லாம் தேவை. இது ஈஸியெல்லாம் ஓட்டிட முடியாது. லாஸ்ட் பிளேஸ் போயிட்டுருங்க. இப்போ வைக்க முடியுமா பார்க்கலாம். நான் ஃபுல் ஸ்பீடு அப்படியே கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த வண்டியில் சுத்தமாக போகல. அங்கே பாருங்கள், 4 பக்கம் எக்ஸாஸ்ட் ஹோல் வச்சுருக்கானுங்க இந்த காரில். ஓன்னு சரி, நம்ம இப்போ இது கொடுத்து பார்க்கலாம் கைஸ். அந்த பூஸ்ட் அவன் யூஸ் பண்ண மாதிரி சைடில் பார்த்தா தெரியும் நமக்கு சைடில் மட்டும் தான் எக்ஸாஸ்ட் இருக்குது. ஓகே, அந்த கார் அப்படியே பின்னாடி ஒட்டிக்கிட்டே தான் கைஸ் வருது. எல்லாருமே இந்த இடத்துல ஸ்லோ பண்ணிட்டானுங்க. நம்ம இட்டிச்சிட்டோம். ஆச்சா, நான் கூட வின் ஆகிட்டு நினச்சேன் கைஸ். நம்ம ஃபஸ்ட் பிளேஸ் போய்ட்டு நினச்சேன். ஓகே, இன்னுமே சான்ஸ் இருக்குது. இங்கே ஃபோர்ஸ்லாம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. நம்மளும் இப்போ பூஸ்ட் யூஸ் பண்ணி ஸ்பீடாக போகலாங்க. நான் அந்த இடத்த கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யூஸ் வந்து நம்ம முன்னாடி போயிருக்கலாங்க. BMW M4 ஃபிஃப்த் பிளேஸில் இருக்குது. அதுக்கடுத்து Force 9 வந்து தான் 7th பிளேஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. எல்லா காரும் இப்போ ஸ்பீடாக போயிட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டு போகிற காரெலாம் எங்கே போச்சுன்னு எனக்கே தெரில கைஸ். அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு அனுப்புவாங்க. இந்த கார் மட்டும் தைக்காட்டி நம்மளோட மெர்சிடிஸ் AMG எடுத்துகிட்டு வந்து ஓட்டலாம் கைஸ். அந்த கார் அடிச்சு சொல்லி வின் ஆயிரும். இந்த காரில் இப்போ ஈஸியான ஒரு கார் கைஸ். ஸோ இந்த காரை மட்டும் அவங்க பீட் பண்ணாங்க. நம்மளோட இதோட ஒரு அண்ணன் கூட சொல்லலாம் கைஸ், அப்பான்னு கூட சொல்லலாம். இதோட பையன். ஓகேவா, அந்த பையனை வச்சு நம்ம தைக்க முடியுதான் பார்க்கலாம். ஓகேவா, இதில் தைக்க சான்ஸ் இருக்குது, ஆனால் பார்க்கலாம். எல்லாருமே ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கானுங்க. அப்பாவுக்கு வயசாகிறதுனால கொஞ்சம் தடுமாறுறாரு. BMW M4 முந்தியெல்லாம் நினைக்கிறேன்.
BMW M4 முந்தியாச்சு. அது என்னடா காரு. ஓகே இப்போ பூஸ்ட் யூஸ் பண்ணி போயிட்டுருக்கேங்க. ஆனால் முன்னாடி போயிடுச்சு BMW M4. போஸ்ட் 9 நமக்கு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் முந்திட்டு போகுது. நம்ம அப்படியே பிளாக் பண்ணிட்டு அதை. ஓகே கைஸ், வின்னர் சான்ஸ் கம்மி. எல்லோரும் வேறு லெவல் ஸ்பீடில் போயிட்டுருக்கானுங்க. நம்மளுக்கு ஹோஸ் பவர் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுவும் டேர்னாக இருக்கா, ஸோ அதனால் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஆனால் BMW நம்ம இது மெர்சிடிஸ் AMG கொண்டு வந்தால் வின்னர் இல்லைங்க. AMG GT கொண்டு வந்தால் ஆனால் ட்ரை பண்ணலாம். இதை வச்சு ட்ரை பண்ணலாங்க. டாப் 5குள்ளேயே போக முடியாதான் பார்க்கலாம். 8 செகண்ட் நம்ம பிடிக்கணும் கைஸ். நமக்கு போஸ்ட் 9 நம்மளுக்கு ஒரு மேட்ச். ஆனால் போஸ்ட் 9 நம்ம வின் ஆகிட்டோம். அதை முந்தி வந்துட்டோம். ஓகே இப்போ பூஸ்ட் யூஸ் பண்ணி ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். 7th பிளேஸ் இருக்கோம் நம்ம. அப்போ 5th பிளேஸுக்கு அட்லீஸ்ட் 5th பிளேஸுக்காக போக முடியாதான் பார்க்கலாம் கைஸ். நல்ல ஒரு டேர்ன் வருது. இந்த இவங்கெல்லாம் ஸ்லோ பண்ணிட்டானுங்க. நமக்கு பைக் நல்லா இல்லை கைஸ். BMW அப்படியே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக போயிடுச்சு. ஃபோர்ஸும் பின்னாடி வந்துட்டுருக்கு. ஃபோர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நம்ம அதோட ஸ்லோவாக போயிட்டுருங்க. இந்த ரேஸில் நம்ம தோற்றா நம்மளோட மெர்சிடிஸை கொண்டு வரலாங்க. AMG அடிச்சு சொல்ல இந்த இதில் இருக்க காரெலாம் மெர்சிடிஸ் ஈஸியாக பீட் பண்ணிடுங்க. ஃபோர்ஸும் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஓகே ஃபோர்ஸே நம்ம வின் பண்ண முடியாதான் பார்க்கலாங்க. நானும் பூஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் இருக்கேன். ஆனால் மெர்சிடிஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஃபஸ்ட் பிளேஸ்ன்னு போகலாம் அப்போ நம்ம. ஓகே ஃபோர்ஸ் பின்னாடி வந்துட்டுருக்கு. நம்ம இப்படி பூஸ்ட்டை யூஸ் பண்ணி ஸ்பீடாக போகலாம். இப்போ 11 செகண்ட்ஸ் லோவாக போயிட்டுருக்கோம். ஐயோ ஃபோர்ஸ் வேறு கீப் ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. ரேஸ் முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம 7th பிளேஸ் கைஸ். ஸோ நம்ம இப்போ மெர்சிடிஸை கொண்டு வந்து ட்ரை பண்ணலாம் வின் ஆக முடியுதான். ஸோ கைஸ் இப்போ நான் வந்து மெர்சிடிஸ் AMG GTவே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க அப்பா தோத்துட்டார்ல. ஸோ அதனால் மெர்சிடிஸ் கோமா வந்திருக்கு. நான் பீட் பண்ண போகிறேன்னு ட்ரை பண்ணலாம். இப்போ பீட் பண்ண முடியுதான் பார்க்கலாம். ஓகேவா, இது கொஞ்சம் ஸ்பீடாக தான் கைஸ் போயிட்டுருக்கு. வேறு லெவல் ஸ்பீடுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு. ரேஸ் எங்கே நடக்குது? ஓகே அந்த பக்கம் எங்கடா இருக்குது ரேஸு? ஓகே இந்த பக்கம் போகணும் நம்ம ரேஸுக்கு. அப்படியே இந்த இடத்துல ஒரு லெஃப்ட் டேர்ன் எடுத்தால் ரேஸுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த ரேஸில் வின்னாகி தாங்க சாகணும். ஏன்னா அவங்க அப்பாவே அசிங்கப்படுத்திடுறானுங்க. ஸோ அதனால் இந்த ரேஸை நம்ம வின்னாக முடியும் தான் பார்க்கலாம். ஓகேவா, மெர்சிடிஸ் AMG ரேஸ் பிளாக். அப்படியே நான் ஃபுல்லாக பிளாக்காக மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடி கிரில்லாம் பாருங்கள். வேறு லெவலுக்கு இன்டீரியர் காட்டுறேன். இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உண்மையான மெர்சிடிஸ் மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு ஏன்னா இது ஒரு ட்ராக் கார் கைஸ். ஓகேவா, ஓகே இப்போ ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். இப்போ பாருங்கள் நம்ம எப்படி வின் ஆக போகணும். மட்டும் ஈஸியாக தான் இருக்குது இந்த ரேஸ். 3, 2, 1 லெட்ஸ் கோ. டாப் 3ல் வின் ஆக போனால் வின் ஆகிடலாங்க கைஸ். இப்போயே நம்ம ஐயோ இது ஃபெராரி கைஸ். ஐயோ நம்ம லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுக்கணும். என்னடா இந்த கார் இப்போ ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஹோண்டா ஏதோ ஒரு ஆஸ்ட்ரா நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக நல்லா தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் டேர்ன்லாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் லாஸ்ட் டைம் பண்ணதோட. எல்லா காரும் இப்போ இங்கே இடிச்சிட்டு ஆக போகுது. மெர்சிடிஸ் M4லாம் போயிட்டுருக்கு நம்ம பக்கத்தில். நம்ம ஃபஸ்ட் பிளேஸ் இருக்கிறது லேம்பர்கினி ஹரக்கன் வந்து இது கைஸ் என்ன சொல்லுவாங்க. ஓகே இப்போ லேம்பர்கினி ஹரக்கன் வின் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ட்ராக் காரு அது லேம்பர்கினி இல்லை, அது வேறு ஏதோ ஒரு டாஜ் மாதிரி இருக்குது. ஏன்னா என்ன காரணம் தெரியல கைஸ். இந்த BMW M4 நம்ம பின்னாடி இருக்குது. நம்ம இப்போ செகண்ட் பிளேஸில் இருக்கோம். நம்ம ஃபஸ்ட் பிளேஸ் தான் கைஸ் நம்மளோட எய்ம். ஓகேவா, அந்த காரெலாம் நம்ம வின் ஆக விட முடியாது. என்னடா இவங்க ஸ்பீடாக வந்துட்டு இருக்கானுங்க. அந்த BMW M4 என்கிட்ட இருக்குது. அதுவும் நல்ல கார் தான். இது ஹேண்டில்லாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த கார் நீங்கள் வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை போடுறேன். ஆனால் இந்த ரேஸை இப்போ நம்ம வின்னாக தான் பார்க்கலாம். ஓகே ஐயோ இடிஸ்ட். ஓகே இப்போ ஃபஸ்ட் பிளேஸ் வந்தாச்சு. ட்ரிஃப்ட் ஆகிட்டு இருக்க வண்டி. ஐயோ ட்ரிஃப்ட் ஆகிட்டு கைஸ். போகிறோம் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் பிளேஸ் வந்துட்டு இப்போ ஈஸியாக நம்ம ஃபஸ்ட்டு பர்சன்லேயே ஓட்டலாம். ஓகேவா, ஃபஸ்ட் பிளேஸ் ஃபஸ்ட்டு பர்சன் மேக் சென்ஸ். ஓகே இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு டேர்ன் வருது கொஞ்சம் ஸ்லோவாக. இந்த இடத்துலங்க இந்த லாஸ்ட் டைம் நம்ம மிஸ் பண்ணோம். அவனுங்க இடிச்சுட்டு வருவான்னு நினைக்கிறேன். ஓகே BMW M4 பின்னாடி தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டேர்ன் வருது. டேர்னை முடிச்சாச்சு இப்போ கரெக்டாக. பின்னாடி அவனும் ஐயோ ஏன் இடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். நம்ம பின்னாடி அவனும் வரலான்னு நினைக்கிறீங்க. வேறு லெவல் ட்ரிஃப்டாங்க. ஓகே BMW பின்னாடி வந்துட்டு இருக்க. நம்ம அப்படியே இந்த ஸ்பேஸை ஹோல்ட் பண்ணியே ஆகணும். ஹோல்ட் பண்ணால் தான் வின் ஆக முடியும். ஓகே இப்போ ஸ்ட்ரெயிட்டான ரோடு தாங்க கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டலாம். இப்போ அவங்களாம் ரொம்ப தூரத்தில் இருக்கானுங்க. மெர்சிடிஸோட பையன் வந்து வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க மேட்ச்சில் இப்போ. ஓகே இப்போ 3 செகண்ட்ஸ் நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம். இந்த டேர்னை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஐயோ ஓகே இந்த டேர்ன் பிரேக் பிடிச்சதாங்க இப்போ அந்த டேர்னுக்கு. ஓகே இப்போ 5th கியரில் இருக்கோ. 6th கியர் போடலாம். இப்போ இந்த இதை முடிச்சுட்டு போடலாம். ஓகேவா, கியரை குறைக்க வேண்டியதாச்சு. நாங்கள் ஒரு 6th கியர் போடலான்னு நினச்சேன்.
ஓகே இப்போ மேப்பில் பார்க்கலாம் நாங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கானுங்க கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டான்னு கூட சொல்லுவேன் ஏன் தெரியல இந்த டேர்னில் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது மேட்ச்சில் ஓகே இப்போ எவ்வளோமே நம்ம பக்கத்தில் இல்லை கைஸ் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் இப்படியே போனால் வின் ஆகலை அந்த மேட்ச்சில் ட்ரிஃப்ட் பண்ணாமல் போகலாங்க அப்போ தான் வின் ஆக முடியும் போல இந்த மேட்ச்சில் ஹார்ட் டர்ன் முடிச்சாச்சு அதில் ஓகே இப்போ கியரை குறைச்சிக்கலாம் இன்னும் இப்போ போகலாம் கியரை அவனுங்க ரொம்ப தூரத்தில் வரானுங்க நம்ம நம்ம ஈஸியாக வின் ஆகலாங்க நான் சொன்னேன் அப்படியே ஓகே இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ணோம் இப்போ அந்த மிஸ்டேக் இல்லாமல் போகணும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்ட மறுபடியும் ஆனால் ஓகே 7 செகண்ட்ஸ் முன்னாடி இருக்குங்க 7 செகண்ட் முன்னாடி வந்துட்டு இருக்கோம் நம்ம நானே நினச்சா கூட லூஸ் பண்ண முடியாது போல் ஓ அந்த டர்ன் வேறு லெவலு கரெக்டாக க்ளீனாக இருந்துச்சு ஓகே 4th கியர் போட்டுடலாம் இப்போ வா லாஸ்ட் டைம் இந்த இடத்துல அதே மாதிரி தாங்க ட்ரிஃப்ட் பண்ணி அப்படியே வண்டி ஸ்லோ ஆகிடுச்சு ஓகே இப்போ 92% முடிச்சாச்சு நம்ம மேட்ச்சை 9 செகண்ட் முன்னாடி போயிட்டுருக்கோம் இப்போ 5th கியர் போடலாம் ஓகே ரேஸ் முடிய போகுது இந்த ஃபினிஷ் லைன் வந்தாச்சு இப்போ ஃபுல் ஸ்பீடில் போகலாம் இந்த மெசேஜ்லேயும் பாருங்கள் சைடில் தான் இருக்குது இந்த இது என்ன சொல்லுவாங்க எனிவே நம்ம மேட்ச்சை வின் ஆகிடுச்சு கைஸ் டாப் 3ல வரணும்னு சொன்னாங்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸே வந்துட்டோம் இதுக்காக நம்ம 15,000 கொடுத்துருக்காங்க ரிவார்டா வேறு லெவல் ரிவார்டு ஓகே இதெல்லாம் பிரேக்ஸ் எக்ஸாஸ்ட் நோட்ஸ் அதுக்கடுத்து டயரு அதுக்கடுத்து மோட்டர் சைக்கிள் அதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க ஸோ அதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்